உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதுவும் என்னுடைய சேட் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் வரதுன்னு எனக்கு புதுசு இல்லை. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வருவேன் என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்காக. அதனாலையோ என்னமோ தெரியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் நல்லா பழகிட்டாங்க. ஸோ வந்த உடனே ரிசப்ஷனில் நார்மல் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அண்ட் பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ அங்கே செக் பண்ணாங்க. காலையிலேருந்தே சரியான ஸ்டொமக் பெயினுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். தாங்க முடியாத அளவு ஒரு பெயின், ஃபீவர், வாமிட்டிங் இதெல்லாமே இருந்தது. பட் மார்னிங்லேருந்து நான் மேனேஜ் பண்ணேன். சரியாயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு அது சரியாகவே இல்லை. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு கிளம்பி வந்தாச்சு ஹாஸ்பிட்டல். ஸோ அதெல்லாம் செக் பண்ணாங்க. பிபி பல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. ஃபீவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அப்புறம் டாக்டரை வந்து பார்த்தோம். டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு, உங்களுக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னார். ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு நான் பெருசாக எதுவும் சாப்பிடல. வீட்டில் சமைச்ச ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். பட் அது எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ டாக்டர் இதெல்லாம் கேட்டு, பிரச்சனையெல்லாம் கேட்டு ஒரு பாக்ஸ் நிறைய மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தாரு. ஸோ போன உடனே ஃபீவருக்காக ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இடுப்பில் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் தாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. தாங்கவே முடியல. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ரொம்ப கேர் ஆகிடுச்சு. நான் அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஐவியில் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லுங்க. நான் என் கையை நானே கடிச்சிக்கிட்டேன். அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. ஆனால் இந்த பெயின் எனக்கு பழக்கமான ஒன்று தான். அடிக்கடி நான் போகிறப்போ எனக்கு ரெகுலராக போடுவாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் போடுறப்பவும் எனக்கு அது புதுசாக வலிக்கும், புதுசாக பயமாக இருக்கும் எனக்கு. ஸோ முதல்ல ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தாங்க ஏற்றுனாங்க. அது ஒன்றும் தெரியல எனக்கு. அது நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் இதோ ஏற்றுறாங்க பாருங்கள் ஒரு பெரிய இன்ஜெக்ஷன். இந்த மெடிசன் தாங்க கையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. மறுத்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்திச்சு. செம்மையாக வலிச்சிச்சு. அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். தலை வலி வேறு ஒரு பக்கம். அது எப்போ தான் முடியும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் அது முடிஞ்ச பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இந்த பாட்டில் வேறு ஏறணும்னு சொல்லிட்டாங்க. பட் இதையெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். சில சமயம் நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம், நம்ம ஹெல்த்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுல வந்து கவனமாக இருக்கிறதே கிடையாது. பட் உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நம்மளால் முடியல அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறப்ப தான் நமக்கு ஒரு பயம், பதட்டம் ஏற்படும். என்னடா நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம், இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் பெயின் அனுபவிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விஷயம் நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நானும் அந்த மிஸ்டேக் தான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணாதீங்க. கவனமாக இருங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க.